வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். பொருந்தாத இணை காண்க. இணை இல்லை முப்பாலுக்கு எண்ணிலத்தை. பாரதிதாசன். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4 கூற்றுக்கள் இருக்குது. இதில் பொருந்தாததுன்னா தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இது கரெக்டு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். கரெக்டு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்ன்றது தவறான கூற்று. ஓகே. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். 10 பரிபாடல் புறநானூறு குறுந்தொகை. ஆன்சர் சி, புறநானூரில் தான் இந்த கூற்று இடம்பெற்றிருக்கு. அடுத்து, திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. கூற்று என்னன்னு பார்ப்போம். திரு ப்ளஸ் குறள், திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா படித்து பாருங்கள். நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்னும் திருக்குறளை கூறுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஸோ இப்போ இந்த 4 வாக்கியங்களில் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 3 சரியானது. அப்போ முதல் கூற்று சரி. திரு ப்ளஸ் குறள் ஈக்குவல் டு திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. கரெக்டான கூற்று. அடுத்து 3, திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஸோ 1, 3 கரெக்டு. அடுத்து, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். என்ன இதழ் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா குயில். குயில் என்ற இதழ் வெளியிட்டிருக்காரு. அடுத்து பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை. இதுவும் பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்துக கொடுத்துருக்காங்கன்னா, கோக்கோதை நாடு, பார்ப்பு, புல்லினம், அல்லற் பழனம். இங்கே பறவை இனம், சேற்றுவயர், சேரநாடு, குஞ்சு. ஸோ இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். கோக்கோதை நாடு அப்படின்னா சேரநாடு, பார்ப்பு குஞ்சு, புல்லினம் பறவை இனம், அல்லற் பழனம் சேற்றுவயர். ஸோ இதில் கரெக்டாக நம்ம பொறுத்தோன்னு நல்லா பார்த்துக்கங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வார்த்தைகள். அதுக்கான மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து படிங்க. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமார் கலைஞர். ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன். மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. ஏலாதி பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடம்பினில் போக்கி நலம் செய்யும். உடல் பிணி போக்கி நலம் செய்யும். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. ஸோ இது ஏலாதி பற்றிய கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னா 1 மற்றும் 3. 1 என்ன சொல்லியிருக்காங்க? பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. அடுத்து ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். 1, 3 சரியான கூற்று. ஆன்சர் அதுதான். அடுத்து, பொருந்தா இணையை கண்டறிக. வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர். இங்கே வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இயேசு பெருமாள் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமாள் சுந்தரர், புத்தபிரான் இலகேசி, நபிகள் நாயகம் உமறு புலவர். ஸோ இதெல்லாமே இயேசு பெருமாளை பற்றி ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதியிருக்காரு. சிவபெருமான் சுந்தரர் கரெக்டு. நபிகள் நாயகத்தை பற்றி உமறு புலவர் எழுதியிருக்காங்க. புத்தபிரான் பற்றி நீலகேசின்றது தவறான இணை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டைம்குள்ளே. நாம் வந்து நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனல்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் இருக்குது, வீடியோவாகவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.